தமிழ்நாட்டில் திமுக தோல்வியடைந்தவுடன் அதன் கூட்டணி கட்சிகளும் பிரிந்து சென்று விட்டன. அதன் கூட்டணி கட்சிகள் விஜயின் தாவேகாவில் இணைந்து அமைச்சர் பதவிகளை பெற்றுவிட்டார்கள். இந்த நிலையில் திமுக, ஸ்டாலின் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டிருக்கும் திமுக டெல்லியிலும் இதே நிலைதான் இப்போது நீடிக்கிறது. டெல்லியில் காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை, பிஜேபியோடும் கூட்டணி இல்லை. அதாவது மோடியோடும் கூட்டணி இல்லை, ராகுல் காந்தியோடும் கூட்டணி இல்லை. அப்படிப்பட்ட நிலைதான் திமுகவிற்கு தற்போது இருக்கிறது. இதனால் அந்தரத்தில் தொங்குவது போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது திமுக. ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோடு தொடர்பில் இருந்தால், அதனோடு கூட்டணியில் இருந்தால்தான் திமுகவிற்கு மதிப்பு. ஆகவே காங்கிரஸ் பிரிந்து சென்று விட்டதால் மோடியின் பிஜேபியோடு கூட்டணி அமைக்க அண்டர் கிரவுண்ட் வேலைகளை செய்து வருகிறார் ஸ்டாலின். அதற்காக தனது தங்கை கனிமொழியை மோடியோடு பேசுவதற்கும் ரகசியமாக பிஜேபியோடு பேசுவதற்கும் ஏற்பாடு செய்திருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி வட்டாரங்கள் தெரிவிப்பதை அடுத்து அங்கே பிஜேபியோடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு 3 மத்திய அமைச்சர் பதவி தர ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஒரு கேபினெட் மந்திரி சபையும் 2 துணை மந்திரி பதவியும் தருவதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல்கள் நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் பிஜேபியோடு கூட்டணி அமைத்தால், ஆளுங்கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அது திமுகவிற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் சோர்ந்து கிடக்கும் திமுக தொண்டர்களும் இதனால் உற்சாகமடைவார்கள். ஆகவே பிஜேபியோடு கூட்டணி அமைப்பதை தீவிரப்படுத்தி இருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஏனென்றால் ஸ்டாலினுக்கு இப்போது வேறு வழியில்லை. திமுகவில் 30 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 22 லோக்சபா எம்பிக்களும் 8 ராஜ்யசபா எம்பிக்களும் இருக்கிறார்கள். இந்த 30 எம்பிக்களில் யாருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அந்த எம்பிக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த கேபினெட் மந்திரி பதவி யாருக்கு கிடைக்கும், துணை மந்திரி பதவி யாருக்கு கிடைக்கும் என்று இப்போது தங்களுக்குள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக எம்பிக்கள் 30 பேரும். ராஜ்யசபாவில் இருக்கும் எம்பிக்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா, அல்லது லோக்சபா எம்பிக்களுக்கே இந்த மத்திய அமைச்சர் பதவியை தந்து விடுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எப்படியோ திமுக பிஜேபி எதிர்ப்பு என்று கூறிக்கொண்டிருந்த திமுக இப்போது மோடியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது அதன் கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. திமுகவின் கூட்டணி என்பது அதன் குடும்ப நலனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.